ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இப்போ தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு ஒன்று பார்த்தேன். என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டுனா, நம்ம ஆனந்த பொண்டாட்டி நம்ம சிலிக்கானி சிங்காரி இருக்கே, அது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்துச்சு. இன்னொரு ஃபோனில் இல்லைன்னா அதை படித்து கூட நான் சொல்லிடுவேன். அதாவது என்னமோ போட்டு அவன் விளையாண்டா என்ன தப்பு, அவன் ஒன்றை மாதிரி இல்லை, அவன் அவங்க அப்பா மாதிரி, தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க, ஆனால் தாய்க்கு பின்னு என்னது தாசியை வச்சுருக்கேன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஏதோ ஒன்று போட்டுருந்துச்சு. அதை முழுசாக போட்டிருக்கிறத போய் நீங்களே படிச்சுக்கோங்க. அதே போல மொழியை தான் நான் கேட்குறேன். நீ என்ன உங்கள் அத்தா மாதிரி இருக்கியா இல்லை உங்கள் அப்பா மாதிரி இருக்கியா? உங்கள் அம்மா செத்து போயிட்டா, உங்கள் அப்பா இந்த வயசாகி போய் அவர் வாட்டுக்கு தனியாக கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு அவர் தனியாக இருக்கார். நீ எப்படி இவ்வளோ புருஷனை இது பண்ண? அப்போ உங்கள் அம்மா நான் பல புருஷன் வச்சுருந்துச்சா? நான் கேட்டேன்னா நாரி போயிடுவேன், நொந்து போயிடுவேன். நீ ஒழுக்கத்தோடு உங்கள் அம்மா வளர்த்துருந்தா நீ எப்படி இப்படித்தான கள்ள புருஷனை தேடுவ? எங்காத்தா ஒழுக்கத்தோடு வளர்க்குறத பற்றி நீ பேசுறியே, நீ என்ன ஒழுக்கமாக இருந்தியா சொல்லு? 3 மாதத்துக்கு ஒரு புருஷன், 6 மாதத்துக்கு ஒரு புருஷன், ஒரு வருஷத்துக்கு ஒரு புருஷன், ஆதார் கார்டுக்கு ஒரு புருஷன், ஆப்ரேஷனுக்கு ஒரு புருஷன், 10 பவுனுக்கு ஒரு புருஷன், பக்கமாக திறந்து காட்டுறதுக்கு ஒரு புருஷன், ஏசி வாங்கி ஒரு புருஷன், கறிமீன் வாங்கி கொடுக்க ஒரு புருஷன், பலவேறு புருஷனை வச்சுருந்தியே. அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் ஆத்தா அப்பனை எப்படி வளர்த்தாங்க? உன்னைய இப்படி தான் தட்டுக்கட்டு தரமாதிரி போய் உன்னை வளர்த்தாங்களா? ரெண்டாவது கேட்குறேன், அவன் ஒன்றை மாதிரி இல்லை, அவங்க அப்பா மாதிரி. அவங்க அப்பா முன்ன பண்ண பார்த்துருக்கியா? இதே வாயினே நான் பாலாவுக்கே பெக்கலை, பாலா என் புருஷனே கிடையாது, எவனுக்கோ போகிற வரவனுக்கு பெத்தான்னு சொல்லி நீ தான் சொன்ன. இப்போ உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா மாதிரி அவனை நீ முன்ன பண்ண பார்த்துருக்கிய? இவனை மாதிரிலாம் அவன் சொங்கியாக இருக்க மாட்டான், இவனை மாதிரிலாம் அவன் பேச மாட்டான். கேட்குற கேள்வி ஒன்றுக்கு நாடுக்கிட்டு தொங்கிடணும். உன் நம்பரெல்லாம் பல வாட்டி அவன் கேட்டான். எச்சக்கலை எச்ச பொறுக்கி அவன் பல புருஷங்கிட்ட காட்டுறது என்ன தெரியாமல் எனக்கு கிடக்குதா அப்படின்னு அவன் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். கேட்கும்போது நம்பரை கொடுன்னு சொல்லி கேட்டு நான் தான் வேறாமேன்னு சொல்லிட்டு பேசாமல் பொத்திக்கிட்டு இருந்தேன். என்ன அவங்க அப்பனை மாதிரியே இருக்கிறான், என்ன அவங்க அப்பனை மாதிரி இருக்கான்? ஏன் அப்படி இருக்கிறவன் பீஸு கட்டணும்ல? அவனை போய் நல்லவன் நீ சொல்கிறவர், அப்போ நீ எப்படி இவ்வளோ தூரம் இருக்கிறவன், இவ்வளோ பொறுமைசாலி, இவனை நல்ல கூடி நாணயத்தையே உன்னால் வச்சு வாழ முடியலை? 14 வயசு பிஞ்சிரியே படுத்து தானே அவன்கிட்ட செயின் வாங்கி கேட்டேன். என்னமோ 23 வருஷம் வாழ்ந்தேன், 23 வருஷம் வாழ்ந்தேன். எப்படி வாழ்ந்தேன்? எல்லாத்துக்கும் இவனை அடிமைப்படுத்தி, அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்க ஆளுன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவனை அடித்து மிதித்து கடவாயை குத்தி பேத்து எல்லாம் கொடுமை பண்ணினேன். நீ பண்ணுற கொடுமையை விட நான் எவ்வளவோ கொடுமை பண்ணுறத பரவாயில்ல. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தில்ல, இந்த அளவாட்டுக்கு அவன் இருக்கியா, அந்த சோறாக்கினா குழம்பு வச்சோம், சாப்பிட்டோம் வச்சோம். இப்போலாம் ஏதாவது சண்டை வருதா மக்களே? பார்த்தீங்களா நீங்களே? ஏன் அப்படின்னா அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் வாட்டுருக்கான். லைவ் பேசுகிறானா, போகிறானா, வர்றானா, அவன் வேலை உண்டு, நான் ஏன் வேலை உண்டு, இருக்கிறான் பண்ணுறான். ஏதாவது ஒன்று வருதா? உட்காந்துக்கிட்டு 24 மணி நேரம் என்ன சென்டிமெண்ட்டு கட்டுறிய? என்னமோ சேலை வைக்க போகிறேங்கிற, நேத்தனமோ அந்த பயலை விட்டு பேச விட்ற. கறி இல்லை, கருவாடு கூட வராது, புரியுதா? அதுக்கு நான் மனசு வைக்கணும், நான் மைண்டு வைக்கணும். சும்மா கிடந்தானே என்னை ஏமாற்றி விட்டான், என்னை ஏமாற்றி விட்டான். 50,000 ஓவாவுக்கு ஏசி வாங்கி கொடுத்தானே, உன் கள்ள புருஷனை வாங்கி கொடுத்தேன். உன் கள்ள புருஷனுக்கு நீ டெய்லி கப்பையை போனது காட்டுறதுக்கு தான் உனக்கு ஏசி வாங்கி கொடுத்தானா? 50,000 ரூபா எந்த புருஷன் கொடுத்தேன்? அந்த புருஷன்ட்ட வாங்கி கொடு. உனக்கு ஒன்று பாவம்னு சொல்லி பார்த்தா இது எங்களே பதம் பார்க்குற மாதிரி நீ பார்த்தில்ல. நீ வருவானா, அவனுக்கு அவன் மைனை பார்க்கணும், பேரனை பார்க்கணும்னா அவன் போய் தனியாக பார்த்துக்குவேன், பேசிக்குவேன், என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துக்குவேன். நீ இனிமேல் உப்பு கண்டத்துலேருந்து முட்டை பால்லேருந்து உன் கள்ள புருஷன் இருக்கியா பார்த்தியா? டெய்லி வாழைப்பழத்தை கட்டுறான் பாரு, அவங்ககிட்ட போய் கேள்வி, அவன் வாங்கி தருவான், அவன் எல்லாமே இனிமேல் பண்ணுவேன், சரியா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, புள்ள வளர்க்குறத பற்றி நீ பேசக்கூடாது, சரியா? அவன் உங்கள் அப்பா மாதிரி விளையாண்டா என்ன தப்புன்னு. ஏன்னா இந்த ஆளை கண்டு ஏதோ கூடவோ இருந்து வேலை ஓட்டி பார்த்து அந்த பையலை படிக்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டான். ஒரு பொம்பளையா தனியாக இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ ரூபா கட்டி இவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனையும். என்னோட தேவைகளை குறைச்சிட்டு அவனுக்கு அந்த அண்ணன் வாங்கி கொடுத்த ஹெட்ஃபோன் போட கூட பாரு, அது எவ்வளோ ரூபான்னு வேறு தெரியலை, காஸ்ட்லி போல இருக்காது. ஏன் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஏன் அதை நான் காசு போட்டு வாங்கக்கூடாதா? சரி, யாரோ 2 பேர் வாங்கி கொடுத்தா அதை மிச்சப்படுத்தி பீஸ் கட்டலான்னு சொல்லி தான் நான் அது பண்ணுறேன். என்ன பண்ணுறது? உன்ன மாதிரி புள்ள வளர்க்க எனக்கு தெரியாதுல்ல. எப்போயா இருந்தாலும் யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும், நல்ல மரியாதையோடு நடந்துக்கணும்னு சொல்லி தான் நான் புள்ள வளர்ப்பேன். சும்மா கடந்தவங்களை கொண்டு வந்து மீடியாவில் காமிச்சு அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குன பற்றியா? வாழ வேண்டிய வயசில் என் இதுக்கு போயிட்டு வந்தேன் பற்றியா? அந்த மாதிரி தான் ஓம் பொழப்பு. நான் எப்படி தெரியுமா, யாரையுமே மீடியாக்குள்ளே காட்டக்கூடாது. நாளைக்கு நம்ம பிள்ளைய எங்கே என்ன பிள்ளையான்னு சொல்லி கேட்கணும். அந்த அளவுக்கு தான் நான் வச்சுருப்பேன். வந்த மாதிரி வர்றவன் போகிறவன், கள்ள புருஷன், வந்த புருஷன், போன புருஷன், கபாடு செஞ்சவன், கக்கூஸ் கலவன எல்லா புருஷனையும் கொண்டு மீடியாவில் நான் காட்ட மாட்டேன், புரியுதா? அதனால் நான் என்ன சொன்னால், முதல்ல புள்ள வளர்க்குறது, அதுக்கப்புறம் என்னது தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அதை இவன் என்னது தாசியவே வச்சுருக்கான். அப்படியா? தாய்க்கு பின் தாரம் அது குடும்பத்தில் இருக்க பொம்பளைங்களுக்கு,
புருஷன் உண்டு, புருஷனே விட்டுட்டு ஒரு 4 கூத்தியாக தேடி போனால் கூட நம்ம புள்ள உண்டு, பேரம் உண்டு, குடும்பம் உண்டு, வாசம் உண்டுன்னு சொல்லி வாழணும். தாசி யார்? தாசிங்கிறவ கூட பசிக்கோ வறுமைக்கோ போய் முடிச்சோன்னா புருஷன் புள்ளன்னு குடும்பத்தில் வீட்டுக்கு வந்து சேருவான். ஒன்றை மாதிரி 50 வயசில் வயசில் ஒரு மையன் கல்யாணம் பண்ணி ஒரு பையன் புள்ள பெற்று பேரம்பேத்தி எடுத்த வயசில் வயசில் இருக்கிறவ நீ தாசி இல்லை, நான் தான் தாசி. பெத்த பிள்ளை அவனை பார்க்கும்போது கூட பெத்த பிள்ளைங்க அவங்க வராது. உனக்கு எப்படி தெரியுமா? சிட்டா அவள் உடையாத முட்டாதான் நீ தேடுவேன். நீ ஒரு கிழட்டு 1ஆம் நம்பர் சிரிக்கின அவன் ஒரு காஞ்சவனுக்கு கம்பளை பெஞ்சு அவன் ஒரு பல பேருக்கு போனவன் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா கிளவியை காதலிச்சா தானே எந்த பிரச்சனையும் வராது. இப்போலாம் ஆண்டிகளை எதுவும் பண்ணுனா எந்த பிரச்சனையும் வராது. குமரிகளை பண்ணாதான் சட்டங்கள்லாம் ரொம்ப கடுபடியாக இருக்குது. அந்த மாதிரி நீ பல பேரை மேய்ஞ்சிட்டு வந்த, அவன் பல பொம்பளையை பொறுக்கிட்டு வந்திருக்கான். 2க்கு சரியாக போயிரும்ல? சொல்லு பாப்பா. உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு நீ எல்லாம் வந்து பேசுகிறாவாரு தாய்க்கு பின் தாரம்னு. தாய்க்கு பின் தாரமாக இருக்கிறது நல்ல ஒரு பொம்பளைங்களுக்கு தான் அந்த வசனத்தை பேசணும். நீ பேசாது, புரியுதா? இன்னும் 25 வருஷமா 27 வருஷமா எத்தனை புருஷனை வச்சுருந்தேன், எவன் வேணை வச்சுருந்தேன், மற்றதெல்லாம் கூட விடுங்குங்க சரிங்களா? 10 பேருக்கிட்ட போகிறவளா இருந்தால் கூட தான் புருஷனை தான் வச்சுருப்பான், ஆதாரத்துலேயும் ஆதார் கார்டுலையும். ஆனால் இந்த ஆனந்தங்கிறவன்ட்ட எப்படி போயிருப்பா? இது எப்படி ரேஷன் கார்டில் பேராக வந்திருக்கும்? என்ன இவ கதை விட்றா? இங்கே இவன் ஐடி ப்ரூஃப் எடுத்து காட்ட சொல்லுங்கள். இவன் புருஷன்னு சொல்லி விளக்க மாதிரி பிரிஞ்சு போயிடும் 2 பேர்த்துக்கும். இவன் புருஷன் அவன் பொண்டாட்டி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தான் என்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே 3 புள்ள பெத்தானா, குடும்பம் நடத்துனாங்களாம், இப்படி வாழ்ந்தாங்களாம், அப்படி வாழ்ந்தாங்க. என்கிட்டலாம் சொன்னால் வண்டையாக கிழிப்பேன், நிறையா கேள்வி கேட்பேன். புள்ளைய மேய்க்க வந்த வேலையை பார்த்தமான்னு சொல்லிக்கிட்டு போகணும். நல்லா பாருங்கள், எவனாவது இப்படி பொறுக்க விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்ப்பானா? இல்லை அடுத்தவங்கிட்ட ஆம்பளை பொறுக்கட்டும் புருஷன் பொறுக்கட்டும்னு சொல்லி எவனாவது பொண்டாட்டி வேடிக்கை பார்ப்பானா? இல்லை பொண்டாட்டி பல பேருக்கு திறந்து காட்டணும் புருஷன் இருப்பானா? எந்த ஊர்லையாவது இருப்பாங்களா? அப்படியே இருந்தால் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாலாக இருக்கேன். 7 வருஷம் ஆச்சு. நான் அடுத்தவன்ட்ட வந்ததோடு அதோடு விட்டு வந்தேன், அதோடு போயிட்டேன். பிள்ளைங்களை போவேன், பார்ப்பேன், வைப்பேன், அதோடு சரி. மற்றது என்கிட்ட எதாவது வாங்கி திங்கிறானா, இல்லை இவன்ட்ட எதாவது கேட்குறானா, இல்லை எதாவது மிரட்டுறானா, வீடு வாசல் தெரியும், எல்லாமே தெரியும். அவன் நினச்சா இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட சட்டப்படி செல்லும். சட்டப்படி ரெக்கார்டு படி அவன் பொண்டாட்டி அப்படிங்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இவன் எங்கே போய் சட்டப்படி என் புருஷன் தேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ தான் அக்காவுக்கு அப்படியே இளமை திரும்புது, அப்படி இப்படி நல்லினமாக ஆடுது. அப்படியே சுடிதார் போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டையை நீ பேண்ட் சட்டையை போட்டுட்டு கழட்டி காமிட்ட புழுட்ட புதுசர் தான் உலகமே பரவுது. அப்புறம் என்ன மயம் போடுற பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நீ என்ன ஆடுற? இன்னும் உனக்கு தீரலையா? என்னைக்கு இந்த அடுத்த அம்மனை போட்டால் வருதோ போதோ தெரியல. கண்டிப்பாக வந்துடும். எவனாவது ஒரு போய் கிளவிக்கிட்ட சிக்கி இருக்கிற அம்மனை போட்டால் பூரா கொடுக்க போகிறேன். அன்றைக்கி தான் உனக்கு நாராக போகுது. முதல்ல தாரமாக இருக்கணும் சரியா? தாசி மாதிரி நீ இருந்துக்கிட்டு அடுத்தவளை பார்த்து தாசின்னு சொல்லக்கூடாது. பப்ளிக்கை தாசியாக வாழ்கிறவ நான் போனது கூட என்னன்னு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ இருக்கிற பாரு தாசியா, தாசி ப்ளஸ் வேசியா. வேசித்தனம் தான் எல்லாருக்கும் தெரியுதே. பரமக்குடிக்காரன் சரத்து, அவன் துபாய்க்காரன் ரிஃபாயி, அதுக்கப்புறம் சபி, அதுக்கப்புறம் ஆனந்து, அதுக்கப்புறம் முன்னாடி சீனிவாசன், அதுக்கப்புறம் இப்போ பிச்சி பார்க்க பிச்சு போட்ட பச்சி மாதிரி இருக்குது. இது இப்போ தான் பிச்சி. இது சொல்லுது தாசியா வேசியான்னு. மூஞ்சி மொகரையிலையும் பாரு, வெக்கமான சூடு சுரணியே இல்லை. போ, உன் கள்ள புருஷன் எல்லாம் வாங்கி தருவேன், நல்லா திங்கலாம். உப்பு கண்டமும் கறியும் மீனும் முட்டையும் சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த விழுதுகள் வேறு வியூஸ் போக மாட்டேங்குதியா? சேனல் சுத்தமாக வருது. இந்த மாதம்லாம் சம்பளம் வர்றது ரொம்ப கஷ்டம். சரி போடணுமேங்கிறதுக்காக போடுறேன். மத்தியானம் பார்க்குறேன், ஏதாவது சமைக்கிறப்போ ஒரு லைவை போடுறேன். லைவ் வருதா என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க. இல்லைனா வீடியோவை போட்டு விடுவேன். ஓகேவா? பாய். மிச்சத்தை மத்தியானம் வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய்.